அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ரெசிடென்ஷியல் ஃபென்சிங் பார்த்திருப்பீங்க, அக்ரிகல்ச்சர் ஃபென்சிங் பார்த்திருப்பீங்க, தோட்டத்துக்கு ஸ்டே கம்பி போட்டு பார்த்திருப்பீங்க, டாடா ஸ்டம்பில் போட்டு பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் பில்டிங்கில் எனக்கு ஃபென்சிங் போட்டால் எப்படி இருக்கும், அதை நான் எப்படி பார்க்கலாம், அது எவ்வளோ ஹெவியாக போடணும், அதோட உறுதித்தன்மை எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாருதி வேண்டிங் வந்து என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், என்ன பிராண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ உறுதித்தன்மை இந்த லேண்டுக்கு நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு பக்காவான ஃபென்சிங், ஒரு பக்காவான ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு நம்ம மாருதி வேண்டிங்கோட ஃபென்சிங்கை இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு 6 அடி வளத்துக்கு ஃபென்சிங் போடணும். ஸோ 8 அடி கல்லுக்கால் சூஸ் பண்ணியிருக்காரு. 8 அடி கல்லுலையும் பார்த்தீங்கன்னா கிணத்து கல் சூஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஹெவியான கல்லுங்க, ஒரு பக்காவான ஒரு மதிச்சவருங்க. கிட்டத்தட்ட ஒரு காம்பவுண்ட் சவர் எழுப்புனா எப்படி இருக்குமோ அதே சேம் பர்ஃபெக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபென்சிங் அமைஞ்சிருக்குங்க. இதோட கேப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா 2.5 இன்ச் கேப் சுப்ரீம் பிராண்ட் போட்டுங்க, 12 கேஜ் திக்னஸில் டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் நம்ம மாதிரியோட பிராண்டில் போட்டுங்க. 4 லைன் முள்ளுக்கம்பி போட்டிருக்காரு. 4 லைனோட முள்ளுக்கம்பி யூசேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 6 feet ஹைட் சூஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ இதுக்காக என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா 4 லைன் ஆஃப் முள்ளுக்கம்பி பிளான் பண்ணனால ஸோ இதோட ஸ்ட்ரென்த் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாயிட்டு இருக்குங்க. இந்த ஃபென்சிங்கை பார்த்தீங்க அப்படின்னா முக்கியத்துவமே வந்து மேலே ஆட்கள் தாண்டவே முடியாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக ட்விஸ்ட் மாடல் இருக்கிறனால எட்டி குதிச்சு போக முடியாதுங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கல் இடைவெளியும் பார்த்தீங்கன்னா 10 அடி போடாமல் 8 அடி கேப் போட்டுங்க ரொம்ப பக்காவாக ஃபென்சிங் பண்ணியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 1600 அடிக்கு இந்த ஃபென்சிங் அமைஞ்சிருக்குங்க. எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் சரி நம்ம மாருதியோட டபுள் சைட் ட்விஸ்ட் மாடல் செயின் லிங்க் ஃபென்சிங் போட்டுங்க. சுப்ரீம் 100 GSM பிராண்டோட எம்போஸ்டும் இருக்குங்க. ஈச் அண்ட் எவ்ரி முள்ளு கம்பியில் இருந்துங்க வலையில சரி எங்க பார்த்தாலும் சுப்ரீம் சீலோட இருக்குங்க. சுப்ரீம் மட்டும் சீல் இல்லாமல் சுப்ரீம் 100-120 GSMனு சொல்லி சீல் இருக்குங்க. ஸோ தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபென்சிங்கில் அதில் GSM குவாலிட்டி என்ன திக்னஸ் அப்படிங்கிற எல்லாமே விழிப்புணர்வு கொண்ட நிறுவனம் நம்ம மாருதி நிறுவனம் தான். ஸோ இந்த ஃபென்சிங் ஒரு வாக் த்ரூ போனீங்க அப்படின்னா கண்டிப்பா இதோட அமைஞ்சிருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே இந்த இடத்த பார்க்க முடியுங்க. வாங்க போலாம். கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ரெச் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 600 அடிங்க. ஒரே ஸ்ட்ரெச்சுங்க, அவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க இந்த இடத்த பார்க்கும்போதுங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்க அப்படின்னா பக்காவான ஒரு இண்டஸ்ட்ரியல் சைட்டுக்கு எப்படி ஃபென்சிங் பண்ணணும்னு சொல்லி நம்ம மாருதி வேண்டிங் வந்து கிளியர் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு எல்லாத்தையும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அவங்க இண்டஸ்ட்ரியல் சைட் வச்சிருப்பாங்க, அது ஃபென்சிங் பற்றி முக்கியத்துவம் தெரியாமல் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.